மகர ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மகத்தான பலாபலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். நம்ம ஒரு விதத்தில் பார்க்கும்போது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து ராசியில் பலமாக அமர்ந்து இருக்கிறார்கள். அப்போது நீங்கள் கஷ்டம்தான் படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட போகிறது இல்லை, உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய 2 கிரகங்களும் வந்து ராசியில் இருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். என்னன்னா, செவ்வாய் தான் இந்த பிப்ரவரியில அதிகமான நாட்கள் உங்க ராசியில இருக்க போறார். பிப்ரவரி மாதத்தோட 23ஆம் தேதி போல தான் அவர் வந்து அடுத்த வீட்டுக்கு போவாரு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா ராசியிலேருந்து போவாங்க. ஃபர்ஸ்ட்டு புதன், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் சூரியன் வந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு போவாங்க. அதுலேயும் கூட சூரியன் தான் வந்து செவ்வாய்க்கு முன்னாடி போக போறார். நன்மையை செய்யக்கூடிய புதன், சுக்கிரன் முதல்ல போயிடுவாங்க. அஷ்டமாதிபத்தியம் பெற்றவரும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் ராசியில் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, இதுக்கு மேலே கண் விழித்து இருந்து படிக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது, இதுக்கு மேலே உழைக்க முடியாது, ஓட முடியாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கும். ஆனால் அவ்வளோ பலன் வந்து கிடைச்சிடும். அந்த வேலையை செய்யும்போது அதை மறுத்துட்டு நான் செய்யலைன்னு போகும்போது தான் கஷ்டன்றது இருக்கும், நஷ்டன்றது இருக்கும், எனக்கு வந்து பலன் இல்லை அப்படின்றது இருக்கும். அதனால் எப்பெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு வேலை வருகிறதோ அப்போல்லாம் கஷ்டப்பட்டுடணும். அப்புறம் சுகமாக இருக்கலாம். கஷ்டப்பட்டவர்கள் சுகமாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கிறது. அதனால் நீங்கள் உடல் அளவுலேயும் சரி, அதுக்கப்புறம் மனசளவுலேயும் சரி, வைராக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு காலமாக இது இருக்கிறது. அது உங்களால் முடியும். ஏன்னா புதன் சுக்கிரனும் ராசியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கூட 2ஆம் இடத்திற்கு தான் போகிறாங்க. அதுக்கு பிறகு புதன் சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு போயிட்டாலும் கூட சனி ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் எப்போ 3ஆம் இட தொடர்பு வந்து விடுகிறதோ அப்போ ஒருவர் சுய முயற்சியில் முன்னுக்கு வருவார்ன்றது அர்த்தம். அப்போது ஒருத்தருடைய லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல போயிட்டார்னு வச்சுக்காங்க, 7ஆம் அதிபதி கூட 3ஆம் இடத்துல போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவரே தான் திருமணத்துக்காக ரொம்ப பிரயத்தனம் பண்ணுற மாதிரி இருக்கும். சுய முயற்சியில் தான் அவருக்கு ஒன்று கிடைக்கும். ஒரு வீடு தரக்கூடிய கிரகம், சொத்து தரக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்திற்கு போயிடுச்சுன்னா அவர் சுயமாக சம்பாதிப்பார். 5ஆம் இடத்துக்கு போய்ட்டா 9ஆம் இடத்துக்கு போய்ட்டா அதிர்ஷ்டமாக கிடச்சிரும். அப்பா கொடுப்பார், நாளைக்கு பிள்ளைங்க வாங்கி கொடுப்பாங்க, தாத்தா வச்சுட்டு போயிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த 3ஆம் இடத்துல ராசியாதிபதி சனி இருக்கும்போது தன்முயற்சி அப்படின்றது, அதற்கான நம்பிக்கை, அதற்கான வைராகியம், உறுதி, உழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் மிகச்சிறந்த பலன்கள் அடைவீங்க. அது எல்லாமே உங்களை தான் இருக்கும். ஒவ்வொரு பலனும் நீங்கள் ஆசைப்பட்டதாக இருக்கும்.